ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கி நாங்கள் என்ன விஷயம் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த 2019, 20, 21 காலப்பகுதி, கொரோனா காலப்பகுதின்றது. அப்போ கொரோனாவில் பெரிய பெரிய விஷயங்கள் நாங்கள் லேர்ன் பண்ண மாதிரி தெரியல. கொரோனா டைமில் வந்து நிறைய கஷ்டங்களை தான் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வர்ற சில அப்டேட்டுகளை, சில டெக்னாலஜியை பார்க்கும்போது அந்த கொரோனா காலப்பகுதியில் எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அறிஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ வர்ற அப்டேட்டை பார்க்க தான் எனக்கு தெரியுது. என்ன சொன்னால், அந்த கொரோனா டைமில் வந்து எல்லாருமே அமைதியாக வீட்டுக்குள்ளே இருந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் என்னமோ தெரியல, டிஜிட்டல் வேர்ல்ட், அதாவது சோஷியல் மீடியான்ற உலகத்துக்குள்ளே A to Z பீப்புள் எல்லாருமே, அதாவது வயது குறைஞ்சவர்லேருந்து வயது கூடின எல்லாருமே அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருந்தோம் எல்லாருமே உண்மையாகவே. அப்படி பார்க்க அந்த டைமில் தான் கூடுதலான பேர் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியா பக்கத்தில் இன்வால்வாக விழிக்கிட்டாங்க. அப்படி இருக்க இப்போ வந்து AIA என்ற விஷயம் வந்து எல்லார் இடத்துலையுமே பரவி போயிருக்கு. சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் AIA. இப்போ இறந்து போனவரால், அதாவது எங்களால் ஒருவருடன் அதை இப்படி சொல்கிறேன்னு வருதில்லை, நாங்கள் ஒருவரை மிஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அவர்களை இப்போ கண் முன்னாடி கொண்டுறக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துட்டு, இப்போ இறந்து போன ஒருவரை கூட நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி, ஒரு வேலை செய்கிற மாதிரியோ, ஒரு சைக்கிளில் போகிற மாதிரியோ, ஒரு ட்ராவலிங் பண்ணுற மாதிரியோ இப்போ AI மூலம் உருவாக்க முடியுது. அப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த AI வந்ததால் வேர்ல்டில் நிறைய மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றம் வந்து சில பகுதியில் வந்து யோசிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல விஷயமா இருந்தாலும், ஒரு சிலருக்கு வந்து அது கெட்ட விஷயமாகவே இருக்குது. நார்மலாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த AI வந்திருக்குன்னு சொன்னால், இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க இருக்காங்க தானே, இப்போ வெட்டிங் வீடியோ எடிட்டிங், மற்ற வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஷூட்டுகளுக்கு போயிதுன்றவங்க, அவங்களுக்கு கூட இந்த AIயால் வேலை வந்து குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். வேலை இல்லாமல் போகுதுன்னு சொல்லலாம் நார்மலாகவே. அதே மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வேலை இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற பொம்பளை மாப்பிள்ளைக்கு, அதாவது திருமணம் செய்ய போகிறவங்களுக்கு இன்னைக்கு காலத்தில் வேலை இல்லைன்னு போயிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க, அநேகமானது வந்து இந்த திருமண நிகழ்வுகள் வந்து அதிக ஆட்கள் இல்லாமல் அந்த பொம்பளை, அது திருமணம் செய்ய போகிறவங்களும் திருமணம் செய்கிற வீட்டுக்காரரும் ஒரு குறைஞ்ச ஆட்களுக்குள்ளே தான் அந்த திருமண வேலைகள் வந்து நடந்திருக்கும். அந்த குறைஞ்ச ஆட்கள் மத்தியில் தான் திருமணமும் நடந்திருக்கும். அவ்வளவு சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ என்னென்னு சொன்னால், திருமணம் செய்ய போகிற 2 ஆணும் பெண்ணும் இல்லாமலே அவங்க திருமணம் செய்த மாதிரியும், அவங்க திருமண பந்தத்தில் இணைந்த மாதிரியும் ஃபோட்டோக்கள், வீடியோக்களை உருவாக்க முடியுமா, நம்ப முடியுமா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ வந்திருக்கு. சும்மா என் ஃபோனில் இருக்கிற ஒரு AI அதை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது நான் ஒரு யூடியூப்பராக இருந்தால் கூட நான் இப்படி இருந்தால் கண்டென்ட் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு கண்டென்ட்டை நானே க்ரியேட் பண்ணி கதைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ சும்மா நார்மலாக இந்த ஜெமினி என்று சொல்லி ஒரு AI இருக்குது. சாம்சங் ஆப்பில் வந்து ஜெமினி இருக்குது. அது மாதிரி சாம்சங்கில் ChatGPT இருக்குது. அது மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் சும்மா நார்மலாக ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் ஒரு சின்ன கேள்வி ஒன்று டைப் பண்ணியிருக்கேன், AI என்றால் என்னன்னு சொல்லி. தற்போது உலகை வேகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. மேலும் அதன் பயன்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. AI எவ்வாறு செயல்படுகிறது? AI என்பது ஒரு பரந்த துறை. இதில் பல தொழில்நுட்பங்கள் உள்ளன. அவற்றில் சில முக்கிய தொழில்நுட்பங்கள் இங்கே: இயந்திர கற்றல், மெஷின் லேர்னிங், ஆழமான கற்றல், டீப் லேர்னிங், இயற்கையான மொழி செயலாக்கம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கணினி பார்வை. இப்படி வந்து இந்த AI வந்து பார்த்திங்கன்னா, சும்மா நார்மலாக நான் கதைக்கிறத விட நல்லா கதைக்கும்னு தான் சொல்லணும். அப்படி ஈஸியான ஒரு இதுண்டு. சும்மா ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் அது நார்மலாகவே என்னென்னு சொன்னால் பதில் தரும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொன்னால் நார்மலாக கேட்டு பார்ப்போம். கூகுள் என்றால் என்ன? கூகுள் என்பது அமெரிக்காவில் தலைமையிடத்தை கொண்டு செயற்படும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஆகும். இணைய தேடுபொறி தொழில்நுட்பம், மேக கணிமை, இணைய விளம்பர தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்நிறுவனம் செயற்படுகிறது. கூகுள் தேடுபொறி இதன் முதன்மையான சேவையாகும். கூகுளின் மிக விரைவான வளர்ச்சியினூடே பல புதிய மென்பொருள் சேவைகளின் தோற்றம் நிகழ்ந்துள்ளது. கூகுளின் முத்தாய்ப்பாக விளங்கும் கூகுள் இணைய தேடலுடன் கூகுள் மெயில், கூகுள் டாக்குமெண்ட், இப்படி எல்லா விஷயம், அதாவது சரி, நீங்கள் ஒரு ஆளை பற்றி, யாரையும் ஒரு ஆளை பற்றி ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சும்மா நார்மலாக கேட்போம். இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி யார்? இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆவார். அவர் 2022 ஜூன்
ஜெமினி வந்து அப்டேட்டில் இல்லை போடுறதுக்கு இது தவறான காரியங்களும் சொல்லுது இதில். அதான் இப்போ இந்த ஏஐ வந்து சரியான விதத்துக்கு சில விஷயங்கள் சரியாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து தவறாக சொல்லுது. என்ன சொன்னால், இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2022 ஜூலை அன்று நாடாளுமன்ற தேர்தல் புறப்பட்ட. அதாவது இது எப்போ சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ அனுரகுமாரை வர்றதுக்கு முன்ன வந்து, அதாவது இப்போ ரீசெண்டான அப்டேட் வந்து இல்லாமல் இப்போ ஒரு நார்மலாக இப்போ ஒரு 6 மந்த் நார்மலாக அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறேன் அனுரகுமாரை பதவியேற்று அதுக்கு முன்னே இருக்கிற வந்து அப்டேட்டை மட்டும்தான் சொல்லுது. சிலதுகள் வந்து இதை நம்பி செய்யலாது, சில விஷயங்கள் ஓகே இருக்குது. இது வந்து சும்மா நான் கேட்குற கேள்வியை வச்சு ரிப்ளை பண்ணுது, அவ்வளோதான். இதே மாதிரி என்னென்னு சொன்னால், ஏஏ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஒன்றை கொடுத்தா வந்து அதை வந்து வீடியோ ஆக்குறது, அது சம்மந்தப்பட்டது இதுவும் வச்சுருந்தேன் நான் ஃபுட்டேஜும். நார்மலாக அது அந்த இப்படி வந்து ஃபோட்டோஸ் இப்படி ஃபோட்டோஸ் ஆக்குறது அப்படி நிறைய வேலை வந்து இந்த ஏஐ வந்து செய்யுது. இப்போ ஏஐ வந்து சில பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது இறந்து போன இப்போ ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ யாரும் இல்லைன்னு சொன்னால் அவங்கள ஞாபகார்த்தமாக சில வீடியோக்களை உருவாக்குறது, அப்படியான ஒரு மென்டாலிட்டி பீப்புள் வந்து அப்படி அந்த விஷயங்களுக்காக ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தேவையில்லாத விஷயம் இதில் வந்து என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், இந்த ஏஐ வந்து இதில் வந்து பெண்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று கிடைத்தாலே போதும், அது எந்த விதமாக எப்படி என்றாலும் வீடியோ ஆக்கப்படலாம். அதில் வந்து ஒரு இதாக வந்து யோசித்து செயற்படுங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஏஐயில் வந்து இப்போ நிறைய ஃபேஸ்புக்கா டிக்டாக் எல்லாருக்கும் அந்த கிஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் செய்திருப்பாங்க வீடியோ. ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு கேர்ளும் ஒரு ஓயும் கிஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் ஏஐயில் வீடியோ வந்து உருவாக்குறாங்க. இது எந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு சொல்லி யோசிக்கிறத விட எந்தளவுக்கு இதை மனிதர்களுக்கு எவ்வளவான பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்று சொல்கிறது உண்மையாக ஒரு யோசிக்க வேண்டிய விஷயந்தான். உலகத்தில் வந்து நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. நாங்கள் அன்னத்தை மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால், பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி ஒதுக்கி வரமே அப்படி அந்த பிரித்து பார்க்க வேணும். அந்த நிலைமையில நாங்கள் வந்துட்டோம். இப்போ என்ன தான் ஆறறிவு இருந்தாலும் சில விஷயங்கள் நாங்கள் மிருகத்தை விட கேவலமாகவும் நடந்து கொள்கிற சந்தர்ப்பங்களை கேள்விப்படுற நிலையும் இருக்குது. அப்படி இருக்கைக்குள்ள இந்த இப்போ வளர்ந்து வர்ற டெக்னாலஜியை பார்க்கும்போது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு விதத்தில் ஒரு பயமாகவும் இருக்கின்றது. இனி வருங்கால சந்ததி வந்து எந்த அளவுக்கு எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி யோசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். நார்மலாக இப்போ இந்த ஏஐ ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் இறக்கி காசு கட்டி நார்மலாகவே சிம்பிளாக நீங்கள் எந்த வித கஷ்டமும் பண்ண தேவையில்லை. இந்த என்ன அடோப் ப்ரீமியரோ இல்லை ஆஃப்டர் எஃபெக்டோ அப்படி பிளெண்டரோ அப்படி எந்த வித சாஃப்ட்வேர்லையும் கொண்டு நீங்கள் போட்டு இருந்து மினக்கட்டு வரைஞ்சிக்கிற கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக ஒரு கிளிக்கில் வந்து ஒரு நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் மாட்டிட்டு போகுது இந்த ஏஐ ஆப் வந்து. ஆக இந்த ஏஐ ஆப்பை நாங்கள் எந்த விதத்தில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்ன்றது தான் எங்கள்கிட்ட இதிலேயே இருக்குது. அதை நீங்கள் யோசித்து உங்களோட தேவையை பொறுத்து அதை யூஸ் பண்ணிக்கொண்டா நல்லா. நன்றி.